அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இப்போது தஃப்சீருல் ஜலாலைன் கிதாபினுடைய 10வது பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. சென்ற பாடங்களிலே முனாஃபிக்குகள் குறித்து நாம் சுருக்கமாக பார்த்தோம். இந்த பாடத்திலேயும் முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உண்டான சில ஆயத்துகள் நாம் பார்க்க போகிறோம். அடுக்கடுத்ததாக இறைவன் எப்படிப்பட்டவன் என்பது குறித்தும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ரக்கீப் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக பல தீன் சார்ந்த சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். கீழே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பேங்க் டீட்டெயில்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களது நன்கொடைகளை இதற்கு அனுப்பி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய சவாபை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா உங்களையும் நம்மையும் இதன் மூலமாக சுவனபதிகளாக மாற்றுவானாக. அல்ஹம்துலில்லா. இந்த தஃப்சீருல் ஜலாலின் கிதாபினுடைய 10வது பாடத்திலே இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை முழுமையாக அதிகமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அல்ஹம்துலில்லா. வாருங்கள், இப்போது நாம் பாடத்திற்குள் செல்வோம். சென்ற பாடங்களிலே முனாஃபிக்குகள் குறித்து நாம் பார்த்தோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது குறித்து நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக இன்னும் சில வசனங்களிலே அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை வர்ணித்து பேசுகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டி பேசுகிறான். வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானிஹி வஷ்குரு லஹு அலா தௌஃபீகிஹி வ இம்தினானிஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு தஅதீமன் லிஷானி வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யகாதுல் பர்கு யக்தஃபு அப்சாரஹும் குல்லமா அதாஅ லஹும் மஷவ் ஃபீஹி வ இதா ظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. அல்லாஹு தாலா முனாஃபிக்குகளை அல்லாஹு தாலா உதாரணம் காட்டி பேசுகிறான். இந்த உதாரணத்துல, இந்த ஆயத்துல அல்லாஹு தாலா என்ன சொல்ல வரான் அப்படின்னா, ஒரு மின்னல் என்பது வெட்டினால், மின்னல் வருகிற பொழுது அது வெளிச்சத்தின் காரணத்தினால் அவர்கள் அந்த வெளிச்சத்திலே நடக்க துவங்குகிறார்கள். அந்த மின்னலை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த ஒளியை நீக்கிவிட்டால் அவர்கள் அங்கேயே நின்று விடுகிறார்கள் என்பதாக இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்ல வருகிறான். இந்த ஆயத்தின் மூலமாக மின்னலை வைத்து முனாஃபிகீன்களை அல்லாஹு தஆலா எப்படி ஒப்பீடு செய்து பேசுகிறான் என்றால், இந்த இஸ்லாமிய நல் உபதேசங்கள் ஆகிறது, அதுவாகிறது மின்னல் போன்ற சலுகை. வெளிச்சத்தை அவர்களுக்கு தோற்றுவிக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் உங்களில் உள்ளவர்கள் தான் என்று கூறிக்கொள்கிறார்கள். முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொள்கிறார்கள், அமர்ந்து கொள்கிறார்கள். மின்னல் வருகிற பொழுது நடந்து கொள்வதை போல இந்த இஸ்லாமிய உபதேசங்களை சொல்லுகிற போது, சலுகைகளை சொல்லுகிற போது, நிறைய சலுகைகள் இஸ்லாத்துல உண்டு. அதை சொல்லும் போது நாங்களும் முஸ்லிம்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏதாவது சோதனைகள் ஏற்படுகிற போது இவர்கள் நம்மை விட்டு தூரமாகி விடுகிறார்கள், நீங்கி விடுகிறார்கள். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா மின்னலில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை நீக்கிவிட்டான் என்று சொன்னால் இவர்கள் பயந்து நின்று விடுகிறார்கள். இதுதான் இவர்களுக்கு ஓமை. மின்னல் போன்றது. மின்னல் வருகிற போது நடக்க துவங்குகிறார்கள், மின்னல் நின்று விட்டால் அந்த இருட்டிலே அவர்கள் நின்று விடுகிறார்கள். அதே போன்றுதான் இஸ்லாமிய சலுகைகள் சொல்லப்பட்டால் நம்மிடத்தில் ஒட்டிக் கொள்கிறார்கள். சலுகைகள் இல்லாமல் சோதனையான காலங்கள், ஏதாவது போருக்கு அழைப்பது போல் கஷ்டமான நிகழ்வுகள் ஏற்படுகிற போது நம்மை விட்டு அவர்கள் ஓடிவிடுகிறார்கள், ஒதுங்கிக் கொள்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ஒப்பீடு செய்து பேசுகிறான். அதைத்தான் சொல்கிறான். யகாதுல் பர்கு யக்தஃபு அப்சாரஹும். யகாதுல் பர்க், மின்னல் நெருங்குகிறது. யக்தஃபு அப்சாரஹும், அவர்களினுடைய பார்வையை பறிப்பதற்காக மின்னலாகிறது, நெருங்குகிறது. பொதுவாகவே மின்னலை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, அதனுடைய அந்த மின்னல் உராயக்கூடிய நேரத்திலே, வெடிக்கக்கூடிய நேரத்திலே அதனுடைய அந்த உஷ்ணமாகிறது சூரியனின் மேற்பரப்பை விட 5 மடங்கு அதிகமானது என்று சொல்வார்கள். சுமார் 30,000 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் மின்னலினுடைய அந்த உஷ்ணம் என்று சொல்லி தருவார்கள். அந்த நேரத்திலே யாராவது ஒரு மனிதன் அதை பார்க்க நேரிட்டால் சிறு நேரங்களுக்கு
சிறிது நிமிடங்களுக்கு கண் பார்வை இழக்க நேரிடும் என்று சொல்வார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு உஷ்ணமா வெளிப்படக்கூடிய நேரத்துல நம்முடைய கண் பார்வை அதை சீக்கிரமா உள்வாங்க முடியாது. அதை பார்த்த நேரத்துல சில பேர்களுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதன் காரணத்தினால் பார்வை என்பது சில நொடிகளுக்கு சில நேரங்களுக்கு இழந்துவிட நேரிடும் என்றும் நாம் கேள்விப்பட்டதுண்டு. அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். ஆக இந்த மின்னல் பொறுத்த வரைக்கும் ஒரு வினாடிக்கு சுமார் 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் பாயக்கூடியது என்று நமக்கு அறிவியலில் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு அதை பற்றி சொல்லித் தருவார்கள். ஆக அப்படிப்பட்ட மின்னல் ஆகிறது யகாதுல் பர்கு யஹ்தஃபு அபுசாரஹும், அவர்களினுடைய பார்வையை பறிப்பதற்கு அது நெருங்குகிறது. குல்லமா அபா அலகும் குல்லமா அபா அலகும், அவர்களுக்கு அது வெளிச்சம் தந்த பொழுது மஷௌஃபீஹி, அந்த வெளிச்சத்திலே அவர்கள் நடந்து செல்கிறார்கள். வைதா அபுலம அலைஹிம், அவர்களின் மீது அதில் இருள் தந்து விட்டால், இருளாகிவிட்டால் காமு, அவர்கள் அங்கேயே நின்று விடுகிறார்கள். எனவே தெரிந்து கொள்ளுங்கள், ஒலவ் ஷா அல்லாஹ், அல்லாவாகிறவன் நாடினால் லதஹப பிஸம்இஹிம் வ அபுசாரிஹிம், அவர்களினுடைய கேட்கும் ஆற்றலையும் வ அபுசாரிஹிம், பார்க்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அல்லாஹு தஆலா எடுத்து விடுவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீருன், அல்லாஹ் எல்லா விஷயங்களின் மீதும் அல்லாஹு தஆலா சக்தி படைத்தவனாக இருக்கிறான் என்று இந்த ஆயத்திலே சொல்ல வருகிறார்கள். ஆக யகாது என்ன அர்த்தம் கொடுக்காங்க? யக்ருபு, நெருங்குகிறது. யக்ருபுல் பர்கு யஹ்தஃபு அபுசாரஹும், அவர்களினுடைய பார்வையை பறிப்பதற்காக மின்னல் நெருங்குகிறது. யஹுதுஹா பிசுர்ஆ, சுர்ஆத்தின், விரைவாக அந்த பார்வையை எடுப்பதற்கு அந்த மின்னல் நெருங்குகிறது. குல்லமா அபா அலஹும் மஷௌஃபீஹி ஐ ஃபீ தௌஇஹி, அவர்களுக்கு வெளிச்சம் தந்த பொழுது மஷௌஃபீஹி ஐ ஃபீ தௌஇஹி, அதனுடைய வெளிச்சத்திலே அவர்கள் நடக்கிறார்கள். வைதா அதுலம அலைஹிம் காமு, அவர்களின் மீது அது இருள் தந்து விட்டால் காமு வகஃபு, நின்று விடுகிறார்கள். இங்கத்தான் அல்லாஹு தஆலா உதாரணத்தை கொண்டு வருகிறான். இந்த உதாரணம் சொல்லப்பட்ட அந்த காரணத்தை அல்லாஹு தஆலா சொன்னதை இமாம்கள் விளக்கி காட்டுகிறார்கள். தம்சீலுன், இதுவாகிறது உதாரணமாகும். லிஸாஜி மா ஃபில் குர்ஆனி மினல் ஹுஜஜி குலூபஹும், லிஸாஜி மா ஃபில் குர்ஆனி, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒன்று அவர்களை தடுமாறச் செய்வதற்கு உதாரணமாகும். மினல் ஹுஜஜ், ஆதாரங்களிலிருந்தும் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒன்று குலூபகும், அவர்களினுடைய உள்ளங்களை தடுமாறச் செய்வதற்கு இது ஒரு உதாரணமாகும். வதஸ்தீகிஹிம் லிமா சமிஉ ஃபீஹி மிம்மா யுஹிப்பூன வதஸ்தீகிஹிம், இன்னும் அவர்கள் உண்மைப்படுத்துகிறார்கள். லிமா, ஒன்றை, எதை, சமிஉ கேட்பார்களே, ஃபீஹா ஃபீஹி மிம்மா யுஹிப்பூன, அந்த குர்ஆனிலிருந்தும் எதை பிரியப்படுவார்களோ அந்த விஷயத்தை அவர்கள் கேட்கிற பொழுது அவர்கள் அதை உண்மைப்படுத்துவார்கள். வஉகூஃபிஹிம் அம்மா யக்ரஹூன, அந்த குர்ஆனை தொட்டும் அவர்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றை கேட்டால் அவர்கள் அங்கேயே நின்று விடுவார்கள். இப்போ அல்லாஹு தஆலா அதை தான் அங்கே சொல்றான். மின்னல் ஏற்படும் போது நடக்கிறாங்க, மின்னல் இல்லாத நேரத்தில் அமைதியா நின்றுறாங்க. அதே மாதிரி தான் குர்ஆனில் பிரியப்பட்ட விஷயங்களை கேட்டால் அதை உண்மைப்படுத்துகிறார்கள், அவர்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்களை கேட்டால் அவர்கள் ஆச்சரியப்பட்டு நின்று விடுகிறார்கள். குர்ஆனிலே பிரியப்படக்கூடிய விஷயத்தை கேட்டால் நாங்களும் முஃமின்கள் தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சிரமமான விஷயங்கள் ஏற்படுகிற போது நாங்கள் முஃமின்கள் அல்ல என்று நம்மை விட்டு அவர்கள் ஒதுங்கி ஓடி விடுகிறார்கள். இவர்கள் தான் முனாஃபிக்குகள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை குறித்து நமக்கு அல்லாஹாக பதிவு செய்து காட்டுகிறான். எனவே வலவ் ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடிவிட்டால் லதஹப பிஸம்இஹிம், அவர்களினுடைய சம்அ, கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் போக்கி விடுவான். தஹபன போக்கி விடுவான். பிமஅனா அஸ்மாஇஹிம், நம்ம சமஅங்கிற மஸ்தருக்கு அஸ்மா அப்படின்னு பன்மையுடைய அர்த்தம் கொடுக்கறாங்க. ஒரு மஸ்தரான வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அது ஒருமையாகவும் பயன்படுத்தப்படும், இருமையாகவும் பயன்படுத்தப்படும், பன்மையாகவும் பயன்படுத்தப்படும். அப்ப அவர்களினுடைய செவி புலன்களை அல்லாஹு தஆலா போக்கி விடுவான். வ அபுசாரிஹிம், அவர்களினுடைய பார்வை புலன்களை அல்லாஹு தஆலா போக்கி விடுவான். அபுசாரிஹிம்,
அல்லாஹிரதி கமா தஹப பில் பாத்தினா, உள்ரங்கமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு போக்கியது போலவே, எடுத்ததை போலவே வெளிரங்கமாகவும் அல்லாஹு தாலா அவர்களினுடைய பார்வை புலன்களையும் செவி புலன்களையும் அல்லாஹு நாடினால் போக்கி விடுவான். ஏற்கனவே இவங்களுக்கு பாத்தினத்தான முறையில உள்ரங்கமான முறையில எடுக்கப்பட்டு விட்டது. அதனால தானே எந்த ஒரு உபதேசமும் அவர்களுக்கு பயன்பெறக்கூடியதாக இல்லையே, எந்த ஒரு முஅஜிஸாவும் அவர்கள் பார்த்து திருந்தக்கூடியதாக இல்லையே. கண்களார் பார்த்து அதை படிப்பினையாக எடுத்துக்கொண்டால் தானே சரியான பார்வை கொடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஆக இவங்களுக்கு பார்வை இருக்குது, இருந்தாலும் படிப்பினை இல்லாத அல்லாஹ் சொல்றான். பாத்தின் உள்ரங்கமாக அல்லாஹு தாலா பார்வையை போக்கிவிட்டான். அப்போ அதே போல உள்ரங்கமாக போக்கப்பட்டதை போல இப்ப அல்லாஹு தாலா வெளிப்படையாகவே பார்வையை எடுத்துருவான். அல்லாஹ்க்கு அது ஒரு கஷ்டமான சிரமமான விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ். வல்லாஹு ஹலக்குக்கும் ஒமா தாமலூன், உங்களை படைத்தவனும் அல்லாதான். ஒமா தாமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை படைத்ததும் அல்லாதான். நம்ம செய்யக்கூடிய அமல்களும் அல்லாஹ்வின் ஆற்றலால் தான் நம்மிலிருந்து வெளிப்படுகிறது. அந்த அடிப்படையில உள்ரங்கமாக அல்லாஹு தாலா போக்க தெரிந்தவனுக்கு வெளிரங்கமாக அவர்களுக்கு குருட்டுத்தன்மையை கொடுப்பதற்கும் செவிட்டுத்தன்மையை கொடுப்பதற்கும் அல்லாஹு தாலாவிற்கு ஒரு நொடி போதாது. இருந்தாலும் அல்லாஹு தாலா சில காலங்கள் அவர்களை விட்டு பிடிக்கிறான். ஆக வலவு ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடினா அல்லதஹப பிஸமஇஹிம் வ அப்சாரிஹிம், இன்னல்லாஹ், அல்லாஹ் பார்வையும் செவி புலன்களையும் போக்கிடுவான். ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், அலா குல்லி ஷையின், எல்லா விஷயங்களின் மீதும், ஷாஅஹு, எதை நாடுகிறானோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களின் மீதும், கதீருன், சக்தி படைத்தவனாக இருக்கிறான். ஃபஈல் அப்படிங்கிற வசனம் என்ன செய்யறாங்க, நமக்கு இதை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, சொல்லித்தராங்க. ஆக இந்த கதீர் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி நிறைய விளக்கங்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. கதீர் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது, ஃபஈல் என்கிற வசனிலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமா காதிர் அப்படின்னாலும் சக்தி படைத்தவன் அப்படின்னு தான் அர்த்தம். கதீர் அப்படின்னா பெரும் சக்தி படைத்தவன் அப்படின்னு அர்த்தம். இந்த சக்திக்கு யாரும் நிகராக முடியாது. இப்படிப்பட்ட ஆற்றல் அல்லாஹுவிற்கே உரியது, மனிதர்களுக்கு இந்த சக்தி இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டியதான் அம்சிலத்தில் முபாலகா அப்படிங்கிற அடிப்படையில ஃபஈல் அப்படிங்கிற வசன்ல அல்லாஹுவினுடைய அந்த குதிரத்தை விளக்குவதற்காக கதீர் என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பேராற்றல் மிக்கவன், எவ்வித தடையுமின்றி எதையும் செய்யக்கூடிய முழுமையான சர்வ வல்லமை படைத்தவன் என்கிற அர்த்தத்தை தரக்கூடியதுதான் இந்த கதீர் அப்படிங்கிற வார்த்தை. இந்த கதீர் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி நம்மளுடைய சாவி கிதாபில் சொல்லுவாங்க. இந்த கதீர் அப்படிங்கிற வார்த்தையாகிறது சிஃபத்துன் அஸ்லியத்துன் காயிமத்துன் பிதாத்திஹி தஆலா, அல்லாஹுவினுடைய தாத்தை கொண்டு நிற்கக்கூடிய அசலியான சிஃபத்தாகும், நீங்காத சிஃபத்தாகும் கதீர் அப்படிங்கிறது. இது தத்தஅல்லகு பில் மும்கினாத்தி ஈஜாதன் ஓ இதாமன், இது மும்கினாத்துகளை கொண்டு உண்டாக்குவது இன்னும் அழிப்பது, இந்த இரண்டையும் கொண்டு சம்பந்தப்படக்கூடியது. கதீர் அப்படிங்கிற சிஃபத்து எப்படி வெளிப்படும் அப்படின்னா, மும்கினாத்துகள்னா நம்மை கொண்டு, மனிதர்களை கொண்டு, மஹ்லூகாத்துகளை கொண்டு தான் அது சம்பந்தப்படும். எப்படி சம்பந்தப்படும்? ஒரு விஷயத்தை அல்லாஹுவால உண்டாக்கவும் முடியும், ஒரு விஷயத்தை அல்லாஹுவால அழிக்கவும் முடியும் என்பதை காட்டக்கூடிய அந்த சிஃபத்து தான் கதீர் அப்படின்னு என்ன செய்வாங்க, நமக்கு ஹாஷியத்து சாவில அழகாக இதனுடைய விளக்கங்களை கொஞ்சம் சொல்லி தராங்க. ஆக எல்லா விஷயங்களின் மீதும் அல்லாஹ் சக்தி படைத்தவனாக இருக்கிறான். குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்லுவாங்க, லா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் இல்லா யாலமுகா, அல்லாஹ் அதை அறிந்தே தவிர கிடையாது அப்படின்னு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அதை அறிந்து விடுவான் அப்படிங்கிறதையும் தாண்டி இலை விழுறதே அல்லாஹுவினுடைய அனுமதி கொண்டுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் அல்லாஹுவினுடைய அனுமதி இல்லாமல் அசைவு கூட நிறைபட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில அல்லாஹுவிற்கு இவங்களுக்கு பார்வையை எடுக்கிறதும்
இவங்களை செவிடர்களா மாத்துறதும் குருடர்களா மாத்துறதும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா அவர்களுக்கு சில காலம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கிறான். எனவே அல்லாஹ் எல்லா விஷயங்களின் மீதும் சக்தி படைத்தவன். ஒமினுகு அதில் கட்டுப்பட்டதுதான். எல்லா விஷயங்களின் மீதும் சக்தி படைத்தவன் என்பதில் உள்ளதுதான். இது ஹாபு மா துக்கிர, மேல் சொல்லப்பட்ட ஒன்றை போக்கி விடுவதும் அதிலிருந்து உள்ளதுதான். இப்ப அல்லாஹு தாலா இதை எடுக்கிறதுக்கு, இவங்களை அழிப்பதற்கும், இவங்க பார்வைகளை போக்குவதற்கும் அல்லாஹ் சக்தி படைத்தவன் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்தா, நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம், அல்லாஹு தாலா முதலாவதாக அல்லாஹ்விற்கு பிடித்தமான முத்தகீன்கள் யாரு அப்படின்னு அல்லாஹ் நினைச்சுதான் சொன்னா. அதற்கு அடுத்ததாக அல்லாஹு தாலா காபிர்களை பற்றி உண்டான சில வசனங்களை பதிவு செய்தான். அதற்கு அடுத்ததாக முனாஃபிக்குகள் பற்றி உண்டான சில வசனங்களை பதிவு செய்து முடிச்சிட்டு இந்த மூன்று கூட்டத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லி முடிச்சிட்டான். முத்தகீன்கள், காஃபிர்கள், முனாஃபிக்குகள், இந்த மூன்று கூட்டம் சொல்லி முடிச்சிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், மக்களே அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் தான். முத்தகீன்களை படைச்சதும் அல்லாஹ் தான், காஃபிர்களை படைச்சதும் அல்லாஹ் தான், முனாஃபிக்குகளை படைச்சதும் அல்லாஹ் தான். எனவே நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று அதற்கு அடுத்ததாக அல்லாஹு தாலா நமக்கு அழகாக வரிசையாக ஆயாத்துகளை கொண்டு வந்து நமக்கு படிப்பினையாக சொல்லித் தருகிறான். வருகிறது, யா ஐயுஹன்னாஸு உபுது ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே, உஅ்புது அம்ரு ஃபஅல், யா ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே, உஅ்புது ரப்பக்கும், உங்களினுடைய ரப்பை வணங்குங்கள், அல்லது எப்படிப்பட்டவன், ஹலகக்கும் உங்களை படைத்தானே அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் வணங்குங்கள், வல்லதீன மின் கப்லிக்கும் உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் படைத்தானே அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹுவை வணங்கினால் லஅல்லக்கும் தத்தகூன, நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆகக்கூடும் அப்படின்னு அல்லாஹு தாலா இந்த வசனத்தை என்ன செய்யறான், முடிக்கிறான். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொல்றோம். யா அய்யுஹன்னாஸு உபுது அஹ்ல மக்கா, ஐ அஹ்ல மக்கா, ஓ மக்கத்து வாசிகளே, மக்காவை உடையவர்களே, இந்த மக்களை கொண்டு நோக்கம் அகல மக்கா, ஓ மக்கா வாசிகளே. அப்ப இமாம்கள் நமக்கு கிதாபுகள்ல சொல்லி தருவாங்க, குர்ஆன்ல யா ஐயுஹன்னாஸ்னு வரக்கூடிய அந்த ஆயத்துகள் எல்லாம் மிகுதமாக பெரும்பாலும் அது மக்காவில் இறக்கப்பட்ட ஆயத்துகள். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே இஸ்லாம் ஆகிறது அதிகமாக எப்போது பரவியது நமக்கு தெரியும், அது மதீனாவில் தான் அதிகமாக பரவ துவங்கியது. மக்காவில் முஸ்லிம்கள் சிறு படையாக சிறு சொச்சம் நபர்களாகவே ஆகியிருந்தார்கள். மதீனாக்கு போய் தான் இஸ்லாமிய மார்க்கம் மிக அதிகமாக பரவியது. அந்த அடிப்படையில மக்கால அல்லாஹு தஆலா மக்களை கூப்பிடும்போது யா ஐயுகன் நாஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவான். நீங்க மதீனால இருக்கக்கூடிய ஆயத்துக்களை நம்ம எடுத்து பார்த்தா தெரியும், யா ஐயுகல் லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களேன்னு ஈமான் அப்படிங்கிற நிஸ்பத்தை, தொடர்பை அல்லாஹு தாலா இணைத்ததே எப்போது அப்படின்னா, மக்காவாசிகளை குறித்து பேசும்போது தான் அல்லாஹ் ஆமனுங்கிற வார்த்தையை சேர்த்தான். மற்றபடி மக்கால இருக்கும்போது அல்லாஹு தாலா யா ஐயுகன்னா சாதாரண மக்கள், ஏன்னா யாருமே ஈமான் கொள்ளல, அதனால அல்லாஹு தாலா யா ஐயுகன்னாஸ் மக்களே அப்படின்னு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், கூப்பிட்டு பேசுறான். இங்க நமக்கு ஹாஷியத்து சாவில சொல்லி தராங்க, யா ஐயுகன்னாஸ், இங்க நிதா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும், நிதா முனாதா. அப்போ ஒரு மனிதரை அழைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஹருஃபுகள் யா அயா ஹயா ஐ அப்படின்னு நமக்கு சொல்லி தருவாங்கல்ல. அப்போ நிதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிதாவினுடைய வகைகள் நிறைய வகைகள் இருக்கிறது. இங்க நமக்கு ஷாவி கிதாபுல சொல்லி தராங்க, அண்ணன் நிதா அலா சபாத்தி அக்ஸாம், 7 வகையான நிதா இருக்குது. ஒரு நிதா என்னது, தம்பீகும் மா மதஹின், மதகோடு உணர்த்துவது, மதஹும் இருக்கும், அது ஒரு தம்பீகும் இருக்கும். யா ஐயுகன் நபி, ஓ நபிமார்களே, ஓ நபியே. இங்க நபின்னு அல்லாஹு தஆலா மதகும் செய்யறான், கூப்பிடவும் செய்யறான். இது ஒரு வகை. ரெண்டாவது வகை மஅதம்மின், ஒரு இகழ்வதோடு அல்லாஹு தஆலா கூப்பிடுவான். எப்படி, யா ஐயுகல்லதீன ஹாது, ஓ யூதர்களே, யகூதிகளே,
அப்படின்னு அல்லாஹு தஆலா ஒரு இகழ்ந்து கூப்பிடுறான் பாருங்க. இது ரெண்டாவது வகை. மூணாவது தம்பீஹ். தம்பீஹ் மட்டும்தான் இருக்கு, எந்த ஒரு மதஹதமும் இருக்காது. எப்படி யா ஐயுகல் இன்சான், ஓ மனிதனே, இதுல தம்பீஹ் மட்டும்தான் இருக்குது. நான்காவது இலாஃபத். இலாஃபத்து செஞ்சு அஞ்சா கூப்பிடுவான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே. இது இது நிதாவிலே நான்காவது வகை. ஐந்தாவது வகை என்னது? நிஸ்பத். நிஸ்பத் பண்ணி அல்லாஹ் கூப்பிடுவான். கயா நிசா அன் நபி, ஓ நபிமார்களினுடைய மனைவிமார்களே. மனைவிமார்களை தான் கூப்பிடுறான், ஆனா அல்லாஹ் இலாஃபத்து பண்ணி கூப்பிடுறான், நபிமார்களினுடைய மனைவிமார்களேன்னு கூப்பிடுவான். இது ஒரு வகை. அடுத்த வகை தஸ்மியத்துன், பேர் வச்சு அல்லாஹ் கூப்பிடுவான். யா தாவூது, யா நூஹ், ஒரு பேரை தக்சீஸ் பண்ணி அல்லாஹ் கூப்பிடக்கூடிய வகை. அடுத்து என்னது? இதுவும் தக்சீஸ் தான், ஆனா ஒரு கூட்டத்தார அல்லாஹு தஆலா தக்சீஸ் பண்ணி கூப்பிடுவான். யா அஹ்லல் கிதாப், ஓ யூதர்களே, ஓ வேதத்தை உடையவர்களே. இப்படி நிதாவினுடைய வகையாகிறது ஒரு 7 வகையான வகை அப்படின்னு நினைச்சாங்க, நமக்கு சொல்லி தராங்க. அந்த அடிப்படையில யா ஐயுஹன் நாசு, அதாவது அஹ்ல மக்கா, உஅ்புது வஹீது ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள். ரப்புன்னா என்ன அர்த்தம்? சன்னம் சன்னமாக எப்போதும் நம்மை வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு ரப்புக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ரப்புனா என்னுடைய ரப்பு கூட, உங்களுடைய ரப்பு. அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்தானே. அன்ஷஅக்கும், உங்களை உண்டாக்கினான். வலா தகுனு ஷைஆ, எந்த ஒரு ஷைஆகும், எந்த ஒரு விஷயமாகவே நீங்கள் ஆகாமல் இருக்கக்கூடிய நிலையில் உங்களை உண்டு பண்ணானே, அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அப்போ ஒரு கேள்வி, அல்லாஹ்வை எதற்காக வேண்டி நம்ம வணங்கணும் அப்படின்னா, முதல் காரணம் ஹாலிக், அல்லாஹ் தான் நம்மளை படைத்தான். ஒன்று, வேற யாராவது நம்மளை படைச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு சின்ன நுத்துஃபால இருந்து நம்மளை கொண்டு வந்தானா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதற்கு நம்மளுடைய தாய் தந்தை தானே காரணம் அப்படின்னு சொன்னா, தாய் தந்தையை உண்டாக்கியது யாரு? அப்படியே நம்ம போய்கிட்டே இருந்து பார்த்தா, ஆரம்ப மனிதரான ஆதம் நபியை உண்டாக்கியது அல்லாஹ். அந்த அடிப்படையும் சரிதான், அதற்கு அடுத்து வரக்கூடிய அடிப்படையிலும் சரிதான். நம்மை படைத்தது அல்லாஹ் தான். ஒரு மனுஷனுக்கு ஒருத்தனால ரூபு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. இது அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள, அல்லாஹ்வினுடைய காரியத்தில் உள்ளது. ஆக உங்களை படைத்தானே, அப்படிப்பட்ட உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள். இப்ப அல்லாஹ்வை நம்ம வணங்குறதுக்கு முதல் காரணம் ஹாலிக். நமக்கு இமாம்கள் சொல்லி தருவாங்க, ஹாலிக்கா இருக்குதான். அதுக்கு அடுத்து அல்லாஹ்வை எதற்கு வணங்கணும்? ஹாலிக்கா இருக்கக்கூடியவன் தான் அவன் எதை படைச்சானோ அதுக்கு மாலிக்காவும் இருப்பான். இப்ப அல்லாஹ் நமக்கு மாலிக்காவும் இருக்குதான், அவன் தான் அதிபதி. நமக்கு சொந்தக்கார யாரு அப்படின்னா அல்லாஹ் தான். நம்மளுடைய ஜிஸ்முக்கு முழுமையான சொந்தக்கார யாரு அப்படின்னா அல்லாஹ் தானே, மாலிக்கு தானே. அதனால தானே ஒரு மனிதன் தற்கொலை செய்தாலும் கூட அவன் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு சொல்லணும், அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உடல் என்பது அவனுக்கு சொந்தமானதல்ல, அது அல்லாஹுவிற்கு சொந்தமானதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்கல்ல. மூணாவது ராசிக், அவன் தான் ரிசுக்கு கொடுத்துட்டும் இருக்கிறான் நமக்கு. நிறைய இடத்துல குர்ஆன்ல வருது, ரஸக்னாக்கும் ரஸக்னாக்கும்னு வருது இல்ல. உமக்கு நாம் ரிசுக்கு தரக்கூடியவன் நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்ல. நீ தான் சம்பாதிச்சு உன்னுடைய ரிசுக்கை நீ எடுத்துக்கிட்டேன்னு அல்லாஹ் எந்த இடத்துலையுமே சொல்ல மாட்டான். அப்போ ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் ரிசுக் அளித்தோம். அந்த அடிப்படையில அல்லாஹ் தான் ஹாலிக்கு, அல்லாஹ் தான் நமக்கு மாலிக்கு, அல்லாஹ் தான் நமக்கு ராசிக்கு. நான்காவதா ஹாக்கிம், அல்லாஹ் தான் நமக்கு ஹாக்கிம். ஏதாவது தவறு செய்தால் அல்லாஹு தஆலா நம்மை தண்டிக்க கூடியவன் ஹாக்கிம். ஹுக்கும், ஹுக்குமு செய்யக்கூடியவன், சட்டம் போடக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வஹலகல்லதீன மின் கப்லிக்கும், உங்களை மாத்திரமல்ல உங்களுக்கு முன்னுள்ளவர்களே அவன் தான் படைச்சான். உங்களை மட்டும் படைச்சான்னு நினைச்சுக்காதீங்க. உங்கள் மூதாதையர்கள், அவர்களினுடைய மூதாதையர்களை தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் அவன் தான் படைத்தான். அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் வணங்குங்கள். வஹீது, ஏகத்துவப்படுத்துங்கள். லஅல்லக்கும் தத்தகூன பிஇபாதத்திஹி இகாபஹு, அவனை நீங்கள் வணங்குவது கொண்டு இகாபஹு, அவனுடைய தண்டனையை நீங்கள் அஞ்சக்கூடும். அப்ப லஅல்ல அப்படிங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. லஅல்ல என்பது ஃபில் அசலி, அசலிலே லித்தரஜ்ஜி, அது தரஜ்ஜி ஆதரவு வைக்கப்படுவதற்கு தான் கொண்டு வரப்படும். அது மனிதர்கள் பேசினா தரஜ்ஜி ஆதரவு நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்ல, அப்படிங்கிறது தான் பயன்படுத்தப்படுவான். ஆனா வஃபி கலாமிஹி தஆலா,
அல்லாஹுவினுடைய கலாமிலே லஅல்ல என்பது லித்தஹீக், அது உறுதியை காட்டக்கூடியது, அது ஊர்ஜீதத்தை காட்டக்கூடியது அப்படின்னு நினைச்சாங்க. இங்க நமக்கு தப்சீல்ல விளக்குறாங்க. ஆக நீங்க அல்லாஹுவை வணங்குங்க. அப்படி வணங்கினால் அந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹுவினுடைய தண்டனையை நீங்கள் தவிர்ந்து கொள்ளக்கூடும், நீங்கள் அஞ்சு கொள்ளக்கூடும் அப்படின்னு நினைச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, விளக்குகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா முழுமையாக பாடத்தை கேட்பதற்கும் முழுமையாக அதை புரிந்து அல்லாஹு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.